வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்டின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்டின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு படமா இருந்தது. எனக்குமே பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதாவது எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்தது. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இல்லையா? சில படங்கள் பார்க்கும்பொழுது, அதுல எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும். காமெடியும் இருக்கும், சென்டிமென்ட்டும் இருக்கும். அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே எங்கேயுமே எந்திரிச்சு போகணும் அப்படிங்கறது இல்ல இது போர் அடிக்குதுப்பா அப்படிங்கறது அந்த மாதிரியான ஃபீலிங் எல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஃப்ளோவா ஒரு நல்ல காமெடியா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா ஈவன் சென்டிமெண்ட் சீன்ஸ் கூட அவ்வளவு அழகா சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல. ஒண்ணும் இல்ல, இலங்கையில இருந்து வரக்கூடிய ஒரு ஃபேமிலி அது அகதிகளா வராங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தங்க இங்க ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுறாங்க. சோ அவங்க மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பழி சுமத்தப்படுது. அப்படி இருந்தும் அந்த பழியில இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி அதுல மாட்டிக்காம தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதுல கதையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு சீன். அதாவது என்ன சொல்றது, லொகேஷன்ஸ்லாம் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. இப்படி அப்படி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கிறது. அண்ட் ஆக்டர்ஸ் அவங்களும் கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பட்ஜெட்டா எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் இருந்தது. இருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். அதாவது என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி வந்தாங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம், எப்படி ஏத்துப்போம் அப்படிங்கறத மக்கள் சைடுல இருந்து காமிச்சிருக்காங்க. அதே சமயம் அதிகாரிகள் சைடுல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க, அதெல்லாம் அதிகாரிகள் சைடுல இருந்தும் காமிக்கப்பட்டிருந்தது. இலங்கையில இருந்து தப்பிச்சு வர ஒரு ஃபேமிலி அங்க பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி பினான்சியல் ப்ராப்ளம்ல இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? இப்ப நம்ம எல்லாம் நியூஸ்ல பாக்குறோம் இல்லையா? சாப்பாட்டு பொருட்கள்ல இருந்து எல்லா அத்தியாவசிய விஷயங்களும் அங்க கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பண வீழ்ச்சி அப்படி, அதாவது என்ன சொல்றது, அத பொருளாதார வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பொருளாதார வீழ்ச்சியை ஒரு நாடு சந்திக்குது அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதுல பாதிக்கப்படுவாங்க. மேல்தட்டு மக்கள்ல இருந்து அடித்தட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை அந்த அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ அத அரசாங்கத்தால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது மக்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட முடியும்? முடியாது இல்லையா? அப்ப அங்க வேலை இல்ல, சம்பாதிக்க வழி இல்ல, பணம் இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கு எதையும் வாங்கி கொடுக்க முடியல, சாப்பாட்டுக்கு கூட அங்க வழி இல்ல அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி நேரத்துல ஒரு பேரண்ட் என்ன மாதிரி யோசிப்பாங்க? இந்த நாடே நம்மளுக்கு வேணாம், வேற எங்கேயாவது போயிடுவோம். ஏதோ ஒரு கூலி வேலை செஞ்சாவது ஒரு 4 காசு சம்பாதிச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு 3 வேளை சோறு போட்டா போதும் அப்படிதான் யோசிப்பாங்க. சாப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கூட சாப்பாடு இல்ல அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயமா இருக்கும். இப்ப நம்ம நாட்டுல கூட நிறைய வருடங்கள்ல வறுமை அதெல்லாம் தாண்டிதான் வந்திருக்கோம். பஞ்சம் பட்டினி அதெல்லாம் நிறைய தாண்டி வந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட பஞ்சம்லாம் தலைவிரித்தாடின காலங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் போதெல்லாம் என்ன யோசிப்பாங்க ஒரு பெத்தவங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாடே வீழ்ச்சி அடைஞ்சு இருக்கும் பொழுது, அதை தாண்டி வெளியில வரணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சோ அப்படி யோசிச்ச ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபாதர் அவங்களுடைய ஃபேமிலிய இந்த மாரி நம்ம நம்ம ராமேஸ்வரம் கடல் பகுதி இருக்கு இல்லையா? சோ அதுதான் இலங்கைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கும். நம்ம நாடு தான் பக்கத்திலேயே இருக்கு. அதுலயும் அந்த ஏரியா, அந்த ராமேஸ்வரம் சைடுல தான் அந்த கடல் போக்குவரத்து அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதனால அதுல ஈஸியா ஒரு படகுல ஏறி அந்த இங்க சேர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம். சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க அகதிகள் முகாம் அதெல்லாம் இருக்கு. சோ அங்கெல்லாம் போய் செட்டில் ஆயிடுவாங்க. சோ அந்த முகாம்ல எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்மளுக்கு காமிக்கப்பட்ட விஷயங்கள், அகதிகள் முகாம்ல இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கறத தான் காமிச்சிருக்காங்க. உண்மை அதுதான். ஏன் அப்படின்னா,
ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வர்றாங்கன்னா, அந்த நாட்டுல வந்து செட்டில் ஆவுறதுக்கு அங்க நெறைய சட்ட சிக்கல்கள் இருக்கும். இப்ப வந்து அகதிகளுக்கு வந்து நம்ம வந்து ஆ சிட்டிசன்ஷிப்லாம் வந்து குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அதெல்லாம் வந்து வேற விஷயம். அதெல்லாம் ஸ்லோ ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் உடனே எல்லாம் நடந்து அவங்கள அப்படி பண்ணு, இப்படி பண்ணு நார்மல் சிட்டிசன் மாரி கொண்டு வா. அப்படிலாம் யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டர் போடுவாங்க. ஸ்லோவா தான் எல்லாமே நடக்கும். சோ அந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்களும் நார்மலா வந்து மனுஷங்க தானே. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்கா நம்ம வந்து யோசிப்போம். சோ அததான் வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. அவங்கள வந்து காப்பாத்துறதுக்காக அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இலக்கிய தமிழ் பேசி அவங்க வந்து காப்பாத்தி ஒரு பெரிய பழியில அவங்க மாட்டிக்காம காப்பாத்தி அவங்கள வந்து சேஃபா ஒரு வீட்ல வந்து தங்க வச்சிருக்காங்க. ஒரு போலீஸ்காரருமே அவங்களுக்கு வந்து துணையா இருந்திருக்காரு. சோ இதெல்லாம் வந்து அந்த படத்துல காமிச்சாங்க. பேசிக்கா பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணும். நல்லா வந்து காமெடியா எடுத்திருக்காங்க இந்த படம். நல்லா வந்து என்டர்டெயின்மென்ட்டா எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுனாலுமே கூட, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது, அவங்க இல்லீகலா நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்துல வந்து கட்டாயம் நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். இல்லீகல் விஷயத்துக்கு நம்ம வந்து துணை போவோமா அப்படின்னு கேட்டா, அஸ் அ சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி நம்ம வந்து அந்த நாட்டுல நடக்கக்கூடிய இல்லீகலான விஷயங்கள் எதுக்குமே துணை போகக்கூடாது. அதுதான் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். மனிதாபிமானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கதான் இருக்கும். இல்லன்னு சொல்லல. அதையும் தாண்டி வந்து லீகல், இல்லீகல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம இவங்கள ஏத்துக்கிறோம். சரி இவங்க பாவம் குடும்பத்தோட வந்துட்டாங்க. பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. மனிதாபிமானத்துல இவங்கள ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதே ரூட்ல நம்மளுக்கு தேவையில்லாதவங்களும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் விசாரணைகள்லாம் முடிச்சு அவங்க இங்க தங்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணுமே தவிர, மக்களாகிய நாம் வந்து முடிவு பண்ணவே கூடாது. அது நம்மளுக்கே பெரிய ஆபத்தாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாரி வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷயத்தையும் சேர்த்து இது பண்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. மத்தபடி படத்துல வந்து குறை சொல்ற மாரி எதுவுமே இல்ல. படத்துல எந்த இடத்துலயும் குறை சொல்ல முடியாது. ஈவன் வந்து சாங்ஸ் கூட வந்துட்டு, அந்த சாங்ஸ்ல கூட நெறைய சின்ன சின்ன காட்சிகளா வச்சு ஒரு சாங் வந்து எடுத்திருந்தாங்க. ஒரு சாங் கூட ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஓடிடில பார்த்தா கூட நம்ம என்ன பண்ணுவோம், நெறைய படங்கள் பார்க்கும்பொழுது, இந்த சாங்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். இந்த படத்த பொறுத்தளவுல வந்துட்டு சாங் கூட வந்து நான் ஸ்கிப் பண்ணவே இல்ல. ஏன்னா சாங்ல கூட சின்ன சின்ன காட்சிகளா வச்சு அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வித்தியாசமான காதல் கதைகள் இதுல காமிச்சிருந்தாங்க. ஒரு பேரண்ட் வந்து அவங்க குழந்தைகள கூட்டிட்டு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தப்பிச்சு வராங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லவ் அத காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வயசான ஒரு பேர். வீட்டுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து ரொம்ப வருஷமா வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுக்கு குழந்தைகளும் இல்ல, சொந்தக்காரங்களும் இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காதல் ஜோடிய வந்து இதுல காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப அருமையா தான் இருந்தது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? சோ அதையும் வந்துட்டு இதுல வந்து காமிச்சிருந்தாங்க. இதை தாண்டி வந்து ஒரு யங் காதல் ஜோடிய வந்து இதுல வந்து காமிச்சிருந்தாங்க. அதாவது அங்கிருந்து வரக்கூடிய அந்த பையன், இங்க ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க வீட்ல சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லாஸ்ட்ல 2 பேரும் ஒரு மாரி அண்டர்ஸ்டாண்ட் ஆயி லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இளம் காதல் ஜோடிய வந்து காமிச்சிருந்தாங்க. எந்த நேரத்துல வந்து யாருக்கு காதல் வரும் அப்படிங்கிறது தெரியாது. யார் மேல காதல் வரும் அப்படிங்கிறது தெரியாது. எப்படி வருங்கிறது தெரியாது. எந்த காரணத்துக்காக வரும் தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா வந்துரும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த யங் ஜோடிக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லவ் வந்து காமிச்சிருந்தாங்க. அது ஏற்கனவே இருந்த அந்த டயலாக் வந்து நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. ஏற்கனவே இருந்த ஒரு காதலன் வந்து, "நீ எங்க போனாலும் சரி, நான் வந்து கடல தாண்டி வருவேன், மலைய தாண்டி வருவேன், உனக்காக அப்படி வருவேன், இப்படி வருவேன்னு" ஒருத்தன் டயலாக் பேசினான். ஆனா நீ எனக்காக கடல் தாண்டி வந்துட்டேல்ல, அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்ல வந்து அவங்க லவ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நாள் ரசிக்கிற மாரி இருந்துச்சு அந்த சீன் வந்து. அ சரியா தப்பா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா அந்த சீன் வந்து நல்லா ரசிக்கிற மாரி இருந்தது. படமே வந்து ஓவரால் வந்து என்ன சொல்றது? ரொம்ப கலகலப்பா போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த படம் எத்தன தடவ வேணா பார்க்கலாம்டா! அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு மூவியா எடுத்திருந்தாங்க. எந்த இடத்துலயுமே குறை சொல்ற மாரியே இல்ல. எனக்கு இருந்த ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்டின்னா, இல்லீகலான ஒரு விஷயத்த நம்ம லீகலா பண்ணலாம். லீகல் இல்லாம பண்ணலாம். இல்ல தெரியாம பண்ணலாம். இல்ல சப்போர்ட் பண்ணலாம். அப்டிங்கிற மாரியான ஒரு தவறான கருத்து மக்கள் மனசுலயோ, இல்ல குழந்தைகள் மனசுலயோ போய் உட்கார்ந்துருமோ? அப்டிங்கிற மாரியான ஒரு சின்ன பயம் தான் இந்த படத்த பார்க்கும்போது இருந்தது. மத்தபடி
வேற எந்த குறை சொல்ற மாரியும் இல்ல. ஸோ நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன். நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.